இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் பை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், ஒரு திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு புனிதமான இடமா இல்லையா? அறுபடை வீடுகளில் முக்கியமான முதல் படை வீடே திருப்பரங்குன்றம் தான். அந்த மலையில் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன அலுவல்? இன்னொன்று கேட்குறேன், அங்கே சிக்கந்தர்னு ஒருத்தனை சொல்கிறாங்கல்ல, அவனுடைய சமாதி எங்கே இருக்குது? அவன் சமாதி ஏதோ மதுரையில் இருக்குதான், செத்ததை அங்கே தான் புதைச்சாங்களாம். அப்புறம் சமாதி அப்படி எங்கே போய் முளைச்சுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி வேணா இருக்கட்டும் சார். அந்த மசூதி மேலே அந்த அங்கே மேலே வந்து தர்கா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது யாருக்கு? சிக்கந்தர். சிக்கந்தர் எவன் சார்? அவன் யார்? தமிழனா? தமிழனே கிடையாது சார். ஒரு தமிழன் இல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர் சார். அவனுக்கு அங்கே என்ன வேலை? அங்கே நீங்கள் அந்த இதை போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை என்னோட வீடியோ எடுத்து பாருங்கள். தர்கான்னு சொல்லுவாங்க, உள்ள அது இந்து கோயில் சார். அது இல்லை, இந்து கோவிலை ஆக்கிரமிச்சு தர்காவாக மாற்றி வச்சிருக்காங்க. அதில் உள்ள தூண்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் இந்த கோவில் கட்டுமான பணியை பாருங்க. மேலே வந்து இப்போ அதை பூசி மெல்லிகை தர்காவை மாற்றி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய அநியாயம்! உங்கள் அப்பா காலத்தில் உங்கள் சொத்தை பிடிங்கிட்டாங்க சார். நான் எடுத்துட்டேன் சார், ஆக்கிரமிச்சிட்டேன் சார். நீங்கள் இப்போ அதை போராடுறீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து உங்களுக்கு ஆதரிக்கணுமா, இல்லை நான் உங்களை கிண்டல் பண்ணணுமா? இன்னொன்று சொல்கிறேன், அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே கரசேவை நடந்தது. நானும் போய் கரசேவை போயிட்டு வந்ததில் நானும் ஒரு ஆள் தான். அந்த கரசேவை போகும்போது அந்த இது நடந்த போது இவங்கெல்லாம் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க? அங்கே ராமர் அங்கே தான் பிறந்தாரா, அது ராமர் ஆலயம் இருக்க ஆதாரம் இல்லை, அது வந்து அங்கே பாபர் மசூதி தான் இருந்துச்சு, இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. எச்ராஜா போன்றவங்களாம் இதையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ராமர் கோயில் மாதிரி இதுவும் மாறும், நாளைக்கு இதையும் நாங்கள் மீட்டு எடுப்போங்கிற மாதிரியான வார்த்தை. ஆமாம், அப்படி தான் தொடங்கி வச்சுருக்காங்க சார். இது தொடங்குனது யார் சார்? இப்போ இதை பற்றி யாரும் பேசலை. மேலே ஒரு தர்கா இருக்குது, அங்கே சிவனுக்கும் கோயில் இருக்குது, கீழே முருகன் கோயில் இருக்குது. ஆனால் எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை பெருசாக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிரச்சனை தூண்டினது யார்? பெருசு இல்லை, தூண்டி விட்ட பிள்ளையார் சொல்லி போட்டு தூண்டினது யார்? இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல் தான். எஸ்டிபிஐ இந்த கட்சியிலேருந்து இவனும் ஒரு 4-5 பேர் தோளில் ஒரு ஆட்டை கூட்டிகிட்டு போய் நாங்கள் மேலே போய் வெட்ட போகிறேன்ட்டு போனாங்கல்ல. எதுக்கு போனாங்க? அது போனால் சரி, எவனோ ஒரு 4 காவாலி பயிலுவோ போனான்னு சொல்லிட்டு மற்ற அந்த சமுதாயத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் அதை கண்டித்து அவனோட அடித்து துரத்தி இருக்கணுமா வேண்டாமா? ஏன் துரத்தலை? அவனும் அந்த ஊருக்காரனே கிடையாது தெரியுமா? சார், மணப்பாறை எம்எல்ஏ அவனுக்கு அங்கே என்ன சார் வேலை? அங்கே என்ன அலுவல் சொல்லுங்க? மணப்பாறை எம்எல்ஏ சார். மணப்பாறை எங்கே? திருச்சி பக்கத்தில் இருக்குது சார். அவனுக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன வேலை? அப்துல் சமத் இவர் அங்கே தூக்கிட்டு போனார்ல, எதுக்கு அங்கே போனார்? ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனிக்கு அங்கே என்ன சார் வேலை? இந்துக்களெல்லாம் அத்தனை பேருமே இப்போ எஸ்டி கொரியரை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரியாணி கடையை நாசமாக தான் போகும். ஒரு முஸ்லீம் கடையில் பிரியாணி வாங்கி இந்து கடை சாப்பிட மாட்டாங்க சார். நீங்கள் இப்படி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாபாரி வந்து இதை தப்புன்னு சொல்லி சொன்னான்னா, நவாஸ்கனி அங்கே போனது முதல் தப்பு. ரெண்டாவது, அங்கே போய் மாட்டிறைச்சி தின்னது எப்படி சார் சரியாக இருக்கும்? இந்துக்கள் வந்து பசுவை தெய்வமாக கும்பிடக்கூடிய மலையில் போய் இருந்துட்டு நீங்கள் மாட்டுக்கறியை வச்சு தின்னுட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு ட்விட்டர் பக்கத்திலே போட்டுட்டு, இது என்ன கணக்கு? இது வேணுமணி செய்த விஷயமா இல்லையா? தூண்டுறது இந்து காரணம். தட்டி கேட்டா உடனே இந்துக்காரன் மேல பழி போடுவீங்களா நீங்க? இல்ல சார், இதுக்கு முன்னுக்கூட்டி அது போன்ற செயல்கள் வந்து அங்க போய் இறைச்சி சமைச்சு சாப்பிடுறது அது வழக்கம் தானே சார்? அந்த எங்க என்ன வழக்கம்? அங்க எங்க என்ன சார் வழக்கம்? சார் வழக்கம் தானே. நம்ம 2 பேரும் போவோம் சார். நான் செலவு பண்றேன் சார். 2 பண்ணு கூட்டிட்டு கொண்டு போவோம் சார். மேல வந்து சிவனுக்கு போய் நம்ம வந்து கொடுத்துட்டு வருவோம் சார். ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல மேல மலையில பெரிய இடம் தானே சார், பரந்த இடம் தானே சார், அங்க போய் கறி வச்சு தின்னுட்டு வருவோம் சார். பண்டிகரி சாப்பிட்டா தப்பு கிடையாது. உடம்புக்கு நல்ல உஷ்ணத்தெல்லாம் இது குறைக்கும். நீங்கள் முருகன் கோவிலுக்கு மேலே போய் இருந்துட்டு பண்ணி இறைச்சி வச்சு அந்த மாட்டு இறைச்சி வச்சு திங்கிறீங்களா? ஏதாவது ஒரு மசூதியில் போய் பண்ணி இறைச்சி வச்சு பண்ணி பிரியாணி போய் நான் செய்துட்டு வரேன் சார், நம்ம 2 பேரும் போய் திம்போம், அனுமதிக்கிட்டுங்க. நீங்கள் இடுப்பில் துணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம செய்துட்டோம் அப்படின்னா இருக்குமா? எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை கண்டிச்சாங்களா சார்? நவாஸ்கனிக்கு அங்கே என்ன வேலைன்னு யாராவது கேட்டாங்களா? அந்த ஆள் அங்கே போனது மட்டும் இல்லை சார், என்ன வார்த்தை சொல்லிட்டு போகிறான்? திருப்பரங்குன்றம் மலை வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமானு சொல்லிட்டு போயிட்டான், வக்புக்கு சொத்து அப்படின்ட்டான். எப்படி சார் அது? அரசாங்கத்தை சம்பளத்தில் காரு திங்கிறதுக்கு பிரியாணி, மாட்டு பிரியாணி, இறைச்சி எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் தாடி வச்ச அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து வந்த முஸ்லீம்களாகவே இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அவன் ஒரு தாசில்தார், அவர் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர், இவரெல்லாம் வச்சிருப்பாரு. நீங்கள் அவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்கணும். எதுக்கு? உங்கள் அப்பையும் முப்பாட்டையும் சொத்து, காலங்காலமாக இருந்த வீடு, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. திருப்பெருந்துறை என்ன இதில் இருக்குது? ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கிராமம். அங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர சாமிகள், அதாவது சிவனுடைய கோவில், இது எல்லாமே அவனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டான் சார். திருப்பெருந்துறை திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் அந்த திருப்பெருந்துறை கிராமத்துக்கு சொல்லிவிட்டான். 1500 வருஷம்னா என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் முஸ்லீம் மதம்னு ஒரு மதமே தோற்றுவிச்சா 1400 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இடம். அந்த இடத்தையும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறான்.
கண்ட இடத்துல பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலப்பரப்பு இருக்குன்னா ஒரு திறந்து ஒரு 40 ஏக்கர் இருக்குன்னா இது வக்பு வாரிய சொத்துன்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போவான். உடனே வில்லேஜ் ஆஃபீஸர் ஏற்றுக்கணும், தாசில்தார் ஏற்றுக்கணும், பத்திரப்பதிப்பு துறை உடனே அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்லணும். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. திருப்பரங்குன்ற மலையில் இப்போ பிரச்சனைக்கு மூல காரணம், முக்கிய காரணம் எஸ்டி கொரியர் ஓனர் நவாஸ்கனி. இந்த ஆள் அங்கே எதுக்கு போனார்? மாநில அரசு மேலே எந்த தவறு இல்லை. மாநில அரசு திமுக எம்பி அது தெரியுமா? தனியாக தமிழக முஸ்லீம் இந்திய முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சியை வச்சுட்டு நடத்தினாலும், ஆனா அவர் என்னன்னா அவர் திமுக சிம்பல் இருந்து வெற்றி பெற்ற ஒரு ஆளு. இந்துக்காரன் ஓட்டு போடாம எந்த ஆளு எம்பி ஆனாரு சொல்லுங்க? ஏன் ஓட்டு போட்டீங்க? அதான் இப்போ அதுதான் நடக்க போகுது. நீங்க இந்த மாதிரிலாம் சும்மா இந்துக்காரனை பிடிச்சி வெறி பிடிச்சவன் மத வெறி பிடிச்சவன் சித்தரிச்சுட்டே இருங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெற நம்பிக்கை. நிச்சயமாக கொள்ளி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.